அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் தை மாத வெள்ளிக்கிழமையோட சிறப்பை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு தாயாருக்கு உகந்த நாளாக தாங்க கருதப்படுது. அதுவும் அந்த தை மாத வெள்ளிக்கிழமை, ஆடி மாத வெள்ளிக்கிழமைனா ரொம்பவே விசேஷம். அதுவும் வளர்பிறையில் வர்ற இந்த வெள்ளிக்கிழமைக்கு மிகவும் ஒரு சக்தி இருக்குங்க. இந்த வளர்பிறையில் வர்ற 3வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமையில், அது தை மாதம் 3வது வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபடுறதுனால கோடீஸ்வர யோகம் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தை மாதம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்பாளுக்கும் மிகவும் விசேஷங்க. இந்த தை மாத வெள்ளிக்கிழமையில் அபிராமி அந்தாதி, சௌந்தரிய லகரி போன்ற அம்பிகை குறித்த நம்ம பாடல்களை பாடி வழிபாடு செய்யும் பொழுது சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளை தேடி வரும். அதே மாதிரி கோவில்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும், சிறப்பு வழிபாடும் நடைபெறும். தை மாத வெள்ளிக்கிழமையில் நம்ம அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்கிறதுனால அத்தனை நன்மை நமக்கு கிடைக்குங்க. இந்த செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் உத்தராயண காலமாகிய இந்த தை மாதத்தில் நம்ம தவறாத இந்த வெள்ளிக்கிழமையில் விரதம் எடுக்கிறதுனால நம்ம முன்னோர்கள் நமக்கு நல்ல ஒரு அருளாசி கொடுப்பாங்களாம். தெய்வங்களோட ஆசையும் முன்னோர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது நல்லது. அதுவும் இந்த தை மாத வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிற நீங்கள் இந்த தை மாத வெள்ளிக்கிழமையில் விரதம் முதல்ல வெள்ளிக்கிழமை எடுத்துட்டு பிறகு நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருப்பது மாங்கல்ய பலம் கூடும், கணவரோட ஆயுள் நீடிக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிக்ஷமான நிகழ்ச்சிகள் நடைபெறும், பொன் பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த வளர்பிறையான 3வது வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்பாளை வழிபடும் பொழுது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது அன்னைக்கு நீங்கள் காலையிலே எழுந்து முதல் நாளே வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் நீங்கள் விளக்கி வச்சுடுங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு வாசல் நம்ம அலசக்கூடாது. எப்போவுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீடு சுத்தம் பண்ணக்கூடாது. சாமி வர பூஜை அறையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணக்கூடாதுங்க. முதல் நாளே நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சுக்கிர உரையில், அதாவது 6 to 7, மதியம் 1 to 2, இரவு பார்த்திங்கன்னா 8 to 9 இந்த நேரத்தில் உங்களோட வழிபாடை செய்யலாம். அதுவும் இரவு நேரத்தில் 8 to 9 செய்கிறது மிகவும் விசேஷம். அன்றைய தினத்தில் அம்பாளுக்கு பச்சை கலர், சிகப்பு, ஆரஞ்சு, அதே போல் மஞ்சள் கலர், இந்த கலரில் நம்ம புடவை எடுத்து நம்ம வழிபாடு செய்கிறது மிகவும் விசேஷம். வீட்டில் நம்ம சக்கரை பொங்கல் வச்சு நம்ம இந்த புடவை வச்சு அன்னைக்கு நம்ம அம்பாளை சிறப்பு வழிபாடு எப்போவுமே செய்வோம். இல்லை இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமையை நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு தீட்டுக்காலம் ஆகிட்டு, இல்லை ஏதாவது வீட்டில் பிள்ளைங்க தீட்டுக்காலம் ஆகிட்டு செய்ய முடியாமல் நான் வெளியில் போயிட்டேன் அப்படின்னா இந்த தை வெள்ளியில் ஏதாவது ஒரு வெள்ளியில் நீங்கள் கண்டிப்பாக இந்த வழிபாடை செஞ்சிடுங்க. நம்ம அம்பாளை வழிபடுறதுக்கு சிறந்த நாள் இந்த தை வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி மஞ்சள் குங்குமம், வளையல், கண்ணாடி வளையல், அது மாதிரி தாலி கயிறு, பூ எல்லாம் வாங்கி வச்சு உங்களோட என்ன பழம் முடியுமோ வாங்கி வச்சு நீங்கள் பானகம் தயார் பண்ணி அன்றைக்கி வைக்கணும். ரொம்ப விசேஷம் அன்னைக்கு. அதே மாதிரி பால் பாயசம் பண்ணலாம், சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக செஞ்சு வச்சு நீங்கள் புடவையை வச்சு நீங்கள் அம்பாளுக்கு நீங்கள் சிறப்பு வழிபாடை செய்யுங்க. அதே மாதிரி அன்னைக்கு குத்து விளக்கு ஏற்றுறது மிகவும் விசேஷங்க. நம்ம எப்போவுமே மகாலட்சுமி விளக்கு, கஜலட்சுமி விளக்கு ஏற்றுவோம். அன்றைக்கி 2 குத்து விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்கிறது மிகவும் விசேஷம். இந்த வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக முடிந்த அளவு தானம் கொடுங்க. முடியாதவங்களுக்கு, பசியால் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்யலாம். அதே மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ, ஒரு 3 பேருக்கோ, 5 பேருக்கு, 7 பேருக்கு, 9 பேருக்கு, இது மாதிரி ஒத்தப்படை அளவில் வருகிறவர்களுக்கு தாம்பூலம் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது. வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வச்சு முடிஞ்சால் ஜாக்கெட் பிட்டு வச்சு கூட கொடுக்கலாங்க. நமக்கு மாங்கல்ய பலத்தை கூட்டி நமக்கு கொடுக்கும். வீட்டில் நல்ல சுபிக்ஷ நிகழ்ச்சி நடைபெறும். திருமணமாகாத பிள்ளைகள் வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு விரைவில் திருமண வைபவம் நடைபெறும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு நோக்கிய அம்பிகையும் வடக்கு நோக்கிய அம்பிகையும் வழிபடுறது மிகவும் சிறப்புங்க. வடக்கு நோக்கிய அம்பிகையை நம்ம வழிபடுறதுனால எதிர்ப்புகள்லாம் விலகும், எதிரிகள் விலகுவராம், இன்னல்கள்லாம் தீரும், போராட்ட நிலைகள்லாம் மாறி வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். அதே போல் தெற்கு நோக்கிய அம்பிகையை நம்ம வழிபடும் பொழுது குடும்பத்தில் செல்வ நிலை உயரும், செயல்பாடுகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும்.
அன்னைக்கு வாசலில் மா இலை தோரணம் கட்டுறது ரொம்பவே விசேஷங்க. நம்ம திருமகளை வரவேற்கிறதுக்கு இந்த மா இலை தோரணம் வந்து மிகவும் விசேஷம். அன்னைய தினத்தில் நம்ம கட்டுறது. அன்னைக்கு மறக்காமல் வாசலில் நம்ம தாமரை கோலம் போடலாங்க. வாசல்லையோ அல்லது பூஜை அறையிலையோ நீங்கள் வந்து திருமகளே வருக செல்வ வளம் தருக அப்படின்னு கோலமாவில் எழுதலாம். இல்லை நம்ம வந்து அரிசி மாவு கோல மாவு கலந்து வச்சுருப்போம் இல்லையா, அரைப்போம் நம்ம மாக்கோலம், அதில் கூட நீங்கள் எழுதலாம். அன்னைக்கு நீங்கள் 5 தீபம் ஏற்றுறது, பஞ்ச தீபம்னு சொல்லுவோம். 5 தீபம் ஏற்றுறது, அதாவது குத்து விளக்கு வச்சு 5 தீபம் ஏற்றுறது ரொம்பவும் விசேஷங்க. மகாலட்சுமி தாயாருக்கு எய்த்தாப்புல நீங்கள் வந்து குத்து விளக்கு வச்சு 5 தீபம் ஏற்றுறது அவ்வளவு ஒரு விசேஷம். அதே போல் கீழே ஒரு நுனி இலையை வச்சு அதில் கொஞ்சமாக கல் உப்பு வச்சு ஒரு அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதில் நெய் தீபம் ஏற்றுறது, பஞ்சு திரி போடலாம், இல்லை தாமரை திரி அன்னைக்கு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுறது அவ்வளோ விசேஷங்க. மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த தாமரை திரி வந்து உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் முடிஞ்சவங்க அன்னைக்கு நெய் தீபத்தில் தாமரை திரி போட்டு ஏற்றுங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ₹1 காயின் இல்லை ₹5 காயின் ஒரு 108 காயின் எடுத்துக்குங்க. அதை நீங்கள் வந்து இந்த குத்து விளக்கை வந்து அம்பாலாக நினச்சி அதுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து 108 மகாலட்சுமி தாயாரோட கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து நீங்கள் வந்து 108 அர்ச்சனை அதுக்கு நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் அத்தனை வளங்களும் கிடைக்குங்க. மாங்கல்ய பலம் கூடும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வீடு தேடி வரும். அந்த காயினை நீங்கள் அன்னைக்கு முழுக்க வந்து இரவு முழுக்க சாமி ரூம்லேயே வச்சுட்டு காலையில் எடுத்து அதை பத்திரமா நீங்கள் உங்கள் பீரோவில் சேஃப்டி பண்ணி வச்சுக்குங்க. வேறு எதுக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக நீங்கள் வந்து அந்த காசை சாதாரண எதுவுமே நீங்கள் வாங்கக்கூடாது. அதை வந்து ஒரு நல்ல உபயோகத்துக்கு, பொன்பொருள் சேரணும் அது மாதிரி காரியத்துக்கு, அதாவது நகை வாங்கவோ இல்லை வேறு வந்து ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு பெரிய பொருள் வாங்குகிறோம், அப்போ வந்து அதோடு சேர்த்து நீங்கள் இதை வாங்கணும். அது வரைக்கும் அதை நீங்கள் பத்திரமா சேர்த்து வச்சுக்கலாங்க. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு நடம் செய்யும் பொழுதும் சாமிகிட்ட வச்சு எடுப்போம். அந்த காசு எல்லாமே இது மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சு இது மாதிரி நகை வாங்கும் பொழுது, இது மாதிரி முக்கியமான பொருள்கள் வாங்கும் பொழுது அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். வேறு எதுக்கும் சாதாரண யூஸுக்கெல்லாம் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அழகு, செல்வம், மகிழ்ச்சி, அன்பு, கருணை, அமைதி போன்ற அனைத்தையும் தருபவள் நம்ம மகாலட்சுமி தாயாருங்க. லக்ஷ்மி என்ற சொல்லுக்கு நிகரில்லாத அழகி அப்படின்னு பெயர். அழகு பிரதிபலிக்கும் இடங்களில் எல்லாம் திருமகள் அருள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் மகாலட்சுமிக்கு தனது இதயத்தில் இடம் அளித்து ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பெயர் பெற்றாராம் மகாவிஷ்ணு. நாளைக்கு, அதாவது ஜனவரி 30 3வது வெள்ளிக்கிழமை, வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் அம்பாளையும் மகாலட்சுமி தாயாரையும் கோவில்லையும் வீட்லையும் நம்ம வழிபட்டு அவங்களோட கடைக்கண் பார்வையினால் நமக்கு கோடி செல்வங்களையும் அவங்களோட அருளையும் பெறலாம். உங்கள் வழிபாட்டோட நீங்கள் ஒரு ₹11 ஒரு ₹10 நோட்டும் ₹1 காயினும் அம்பாலோட பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்களோட வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை கண்டிப்பாக அம்பாள்கிட்ட வைங்க. எனக்கு விரைவில் திருமணம் ஆக வேண்டும், எனக்கு பொன்பொருள் சேர வேண்டும், இல்லை எனக்கு நல்ல வேலை வேண்டும், இல்லை எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை வந்து அன்னைக்கு வைங்க. மறுநாள் வந்து அந்த காசை ₹11 எடுத்துகிட்டு போய் நீங்கள் அம்பாள் இருக்கிற ஆலயத்தில் போய் உண்டியலில் போட்டுருங்க. கூடிய விரைவிலேயே அம்பாளோட அருளால் உங்களோட அத்தனை வேண்டுதல்களும் நடக்கும். அன்னைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமி தேவியை நமக அப்படிங்கிறது தாங்க. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இதை வந்து நீங்கள் 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். 108 முறை பாராயணம் செய்ய முடியாதவங்க 11 முறையாவது சொல்லுங்கள். மகாலட்சுமி தேவியோட அருளாலையும் அம்பாளோட அருளாலையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் பணவரையும் தடைகளற்ற மகிழ்ச்சியையும் உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து வளங்களோட கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி.